இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா இந்த லாக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லாக் ஆகும். நல்லா பாருங்கள், இந்த சைடு லாக் ஆகும். இந்த கொக்கிமா இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல லாக் ஆகும் இந்த பேனட் வந்து இந்த லாக் இருக்குது பாருங்கள். இந்த லாக்கும் பார்த்திங்கன்னா லாக் ஆகிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பேனட்டு க்ளோஸ் ஆகிருக்கும்போது அடியில் பேனட்டை லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த 10-11 ஸ்பேனரை போட்டு நீங்கள் இந்த போல்ட்டை வந்து கழட்டுனா, இந்த போல்ட்டை வந்து கழட்டினீங்கன்னா இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இங்கே ஒரு போல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 போல்ட்டை வந்து பேனட்டு க்ளோஸில் இருக்கும்போது கழட்டுனா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து ரொம்பவும் ரிஸ்க்கு தான், கழட்ட முடியலை. ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கேப் கிடைக்கல. வேணா பாருங்கள், அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், என் வண்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமாகவே எனக்கு கேப் கிடைக்கல. நீங்களே பாருங்கள், சுத்தமாக கிடைக்கல. ஆட்டி பார்க்குறேன், சுத்தமாக கொஞ்சம் கூட ஆடலை. பேனட்டை ஆட்டுறதுக்கு கொஞ்சம் கூட கேப் கிடைக்கல. இப்படி கேப் இல்லாத போது எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும்? இதில் வந்து ஸ்பேனர் நம்ம ஓப்பனே பண்ண முடியல. இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நான் உள்ளே விட்டு கரெக்டாக அந்த போல்ட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணுறது? அப்படிங்கும்போது என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கு தான் நான் வேறு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். பார்த்திங்கன்னா அது லாக்கில் இருக்கும்போது நம்ம இப்படி விடுவோம், ஸ்பேனர் இப்படி விடுவேன், ஸ்பேனர் இங்கே போகும். பட்டு எனக்கு போல்ட்டுக்கும் ஸ்பேனருக்கும் இருக்க கேப்பை பாருங்கள் நீங்களே. போல்ட்டுக்கும் ஸ்பேனருக்குமே கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கேப்பு கிடக்கு. இதை நான் வந்து இப்படி மேலே தூக்கினா மட்டும்தான் போல்ட்டில் உட்காரும். இப்படி இருக்கும், அதாவது பேனட்டு இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி வந்து போல்ட்டில் உட்காரும், கழட்ட முடியும்? ஸோ அதனால் என்னால் கழட்டவே முடியல. அதுக்கு தான் கிடைச்ச சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனட் க்ளோஸில் இருக்கும்போது பட் போல்ட்டுக்கு ஸ்பேனர் போகாது. பட் ஆனால் இந்த கிளிப்புக்கு போகும். ஓகேங்களா, இந்த கிளிப்புக்கு போகும். இந்த கிளிப்பில் வச்சு நாம் அமுத்தும் பொழுது இது வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து போல்ட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10-12 ஸ்பேனர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கக்கூடிய எந்த ஸ்பேனர் வேணாலும் எடுத்துகிட்டு இந்த லாக்கில் விட்டுட்டு லைட்டாக நெம்புனீங்க அப்படின்னா இந்த லாக்கே எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இந்த லாக்கவே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இந்த லாக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேனட் ஓப்பன் ஆகுது. நான் அப்படி தான் ஓப்பன் பண்ணேன். நான் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்படி கிளம்பும்போது கேபிள் கட் ஆகிருச்சு. யூஸ் பண்ண முடியல என்னால். பேட்ரி கேபிள் நான் வந்து எப்பயுமே கழட்டிட்டு தான் வண்டி நிறுத்துவேன். ஸோ அதனால் பேட்ரி வந்து கனெக்ஷன் கொடுத்தா தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்புறம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு மெக்கானிக் கூட எனக்கு கிடைக்கல அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பேனர் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த போல்ட்டை என்னால் கழட்ட முடியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்து நானே உள்ளே வச்சு நெம்பினேன். ஸோ கரெக்டாக அந்த கிளிப்பில் வந்து மாட்டிக்கிச்சு. கிளிப்பில் மாட்டினதுனால அந்த கிளிப்பவே ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூடியூப்பில் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிப்பு வந்து இது யாரும் ஷேர் பண்ணலை. ஸோ மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம்.